ரைட். இன்னைக்கு ஒரு சத்தியம் இயேசுவின் நாமத்தினாலே. ரைட், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லலாம், நாம் தேவனை போல் தேவனை தரிசித்தால் நாம் நமக்குள் இருக்கிற இயேசுவை அநேகர் தரிசிப்பார்கள். ரைட், நல்ல கேளுங்க. நீங்கள் இயேசுவை போல மாறினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற இயேசுவை அநேகர் காண்பார்கள். அதுக்காண்டி மூஞ்சியெல்லாம் அப்படி தாடி கடியெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொம்பளை ஆளுக்கெல்லாம் வளர்ந்துருமுட்டு இல்லை. அது இல்லையா? இயேசுவை போல மாறுவீர்கள்னா உடனே டக்குன்னு பெரிய போர்வெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். பெரிய நீளமான கம்பு, முன்னால் 10-50 ஆடுகள், அதெல்லாம் ஞாபகத்துக்கு. அது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவன் நான் சொல்லதுக்கு முந்தையே நீ கிறிஸ்துவன் அநேகர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சாயல் இயேசுவின் சாயலாய் மாறிடும். அல்லேலூயா. நீ உங்களுக்குள்ள நடக்கிற அற்புதங்கள், நீங்கள் உங்களுக்குள்ள பெரிய போராட்டங்கள் வர்றது ஈஸியாக குணமாகிறதல், உங்களுக்குள்ள வர்ற யுத்தங்களை அல்லது டக்கு டக்குன்னு உங்களுக்கு தீர்ந்த காரியங்கள் அநேகர் பார்த்து இவரோடு இயேசு இருக்கிறார்னு சொல்லணும். அல்லேலூயா. அது சொல்லு ஒரு சாட்சி. ஆனால் இவர்கள் இயேசுவை போல இருக்கிறார்கள் 4 பேர் போல சொல்லணும். ஆமென். நல்ல கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தினால இயேசு இவர்களுடன் இருக்கிறார்னு சொல்வதை காட்டிலும் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நான் சொல்றது சரீரத்தின் இதில் இல்லை. உங்கள் மேலே காணப்படுகிற மகிமை, உங்கள் மேலே காணப்படுகிற பிரசன்னம், உங்கள் மேலே காணப்படுகிற அக்னி, நீங்கள் அனுதின ரட்சிப்பு, அனுதின மனம் திரும்புதல் மூலமாக உண்டாகிற பரிசுத்தாவியின் தன்மை, உங்கள் மேலே இருக்கிற இயேசுவை அல்லது அநேகருக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் காரில் போவீங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, உடனே ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லணும், நீங்கள் மூக்குத்தி போடாதனாலேயோ கம்மல் போடாதனாலேயோ அல்லையோ பொட்டு வைக்காதனாலேயோ நீங்கள் கிறிஸ்துவங்கன்ட்டு இல்லை. நீங்கள் வச்சிருந்தாலும் மூக்குத்தி போட்டனாலும் உங்களை பார்த்த உடனே இங்கே இவங்க இயேசுவை கிறிஸ்தவர்கள்னு சொல்லணும். உங்கள் மேலே இயேசுவானது காணப்படணும். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ரோட்டில் நடந்து போகும்போதே எதிர்த்தால வரவன் பாவ உணர்வு தட்டுப்பட்டு அவர் முன்னால் அழுது உருண்டுருவானோ. இன்னொரு பெரிய ஊழியக்காரர் பேர் சொன்னாங்க, அதை புக்கு படிச்சிருக்கேன். அவர் கூட்டம் போட்டதுக்கு 2 நாளைக்கு முந்தையே அந்த இடத்துல அல்லையா சாமி ஆடிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கும்? கூட்டம் போட்டதுக்கு அங்கே டென்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பவுமே 4 பேர் வந்து அங்கே பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆள் அந்த ஜட்சன் ஆப்ரஹாமா, அவர் அப்படிதான். அவர் கூட்டத்திலே அப்படிதான் 2 நாளைக்கு முந்தியா. பெனிகின் கூட்டத்திலே அப்படிதான் 2 நாளைக்கு முந்தியா ஆட்கள் வந்து பேய் பிடிச்சவங்களாம் ஆடிட்டு இருக்கோம். இவர் சட்சன் ஆபிரகாம் நினைச்சார். முன்னால் பார்த்துருக்கீங்களா சட்சன் ஆபிரகாம? நானும் சாம்சனும் போய் பார்த்தோம் ஆலங்குளத்தில். அது ஒரு முன்னால் பெரிய கயிறு கட்டியிருப்பாங்க. கயிறுக்குள்ளே பார்த்தா பேய் பிடிச்சவங்க பூரா அந்த கயிறுக்கு உள்ளே வந்து ஆடிட்டு கிடப்பாங்க. அல்லேலூயா. இது இந்த இந்த அது எப்படின்னு நான் தெரியல. ஆனால் என்ன காரியம்னா நீங்கள் மனம் திரும்பி சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, ஆவியானவர் ஆளுகையை பெற்று, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்று, ஆண்டவருடைய மகிமை நம்மேல் மூடி அக்னி ஜுவாலையாய் மாறும் பொழுது நம்மேல் இருக்கிற இயேசுவை அநேகர் காண்பார்கள். நடிப்பு இல்லை. கிறிஸ்துவங்கிற நடிப்பு கிடையாது. கிறிஸ்துவங்கிற ஜபத்தில் நடிப்பு கிடையாது. கிறிஸ்துவங்களில் தாழ்மையான நடிப்பு கிடையாது. பேசவே கூடாது. உங்கள் மேலே இருக்கிற இயேசுவை அநேகர் காணணும். இது கூடுமா? கூடும். அல்லேலூயா. இது முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் குடும்பத்தில் அநேக காரியங்களை ஜெயிச்சிருக்கணும். உங்கள் வீட்டில் வந்த போராட்டங்கள், உங்கள் வீட்டில் வந்த யுத்தங்களை எல்லாம் வரிசையாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தாலும் இந்த காரியங்களுக்கு உள்ளெல்லாம் நீங்கள் வர முடியும். நானே பிசாசிலேருந்து ஜெயிக்கும்போது ஜெயிக்க முடியலைன்னா எப்படி என் மேலே பிரச்சனை காணப்படும்? ஆமென். நான் சொல்லுறது தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியமான சத்தியங்களில் ஒன்று பேசிட்டு வர்றது. நானே பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆகலை, நானே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகலை, நானே குடும்ப போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகலை. என் மேலே எப்படி கிறிஸ்து வெளிப்படுவார்?
அப்போ நான் என்னுடைய தரிசனம் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் தரிசிக்கணும், தேவனை என்ன செய்யணும்? தரிசிக்கணும், பார்க்கணும். இந்த கண்ணில் இல்லை. வாசிப்போம், யாராவது ஒரு ஆள் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் கடைசி வசனம். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது நான் நீதியில நடப்பேன். நடந்து என்னுடைய நீதியில நடக்கிறது நிமித்தம் உண்மை தரிசிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் கவனமா கேளுங்க. நீதியில நான் நடக்கும்போது, சட்டத்தின்படி நடக்கும்போது, நியாயத்தின்படி நடக்கும்போது, நியாய பிரமாணத்தின்படி நடக்கும்போது, கற்பனை கட்டளையின்படி நடக்கும்போது, இது நீதி. எது நீதி? கற்பனை, கட்டளை, சட்டம், திட்டம், நியாயம், நியமம், இதன்படி நடப்பது. ஜபன் அடிப்பெல்லாம் தூர போடுங்க. பக்தியின் வேஷம் கடந்து போகணும்னு வேதம் சொல்லுது. வேஷம்லாம் கடந்து போகும். இந்த ஜெபம் மாதிரி நடிக்கிறது, தாழ்மை மாதிரி நடிக்கிறது, பக்தி இதெல்லாம் தூரப்படுங்க. நீ கற்பனை கட்டளையில் நடக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். உன் ஜெபத்தின் வெளிப்பாடு, அல்லது உன் ஆராதனையின் வெளிப்பாடு எப்பவுமே தேவனை துதிப்பது. ஜெபத்தின் வெளிப்பாடு நீ எப்பவுமே ஜெப சிந்தையோடு இருப்பது. நீ வசனத்தின்படி நடப்பது, நீ தாழ்மையாக நடப்பதின் கனியின்படி நடப்பது தான் உன்னுடைய வெளிப்பாடு. வசனத்தின்படி நடக்கிறியா நடக்கலையானுங்கிறதுடைய வெளிப்பாடு என்னது? நீ அல்லேலூயா உன்னுடைய கனி. அல்லேலூயா கனி. அதனால நீ உன் சாயல், உன்னுடைய அல்லேலூயா உன்னுடைய மகிமையின் வெளிப்பாடு, உன் பிரசன்னத்தின் வெளிப்பாடு இயேசுவை வெளிப்படுத்தணும். நீ போனா நீ சாமி ஆடுற இடத்துக்கு போனா, நீ போனா ஆடக்கூடாது. நான் இது சும்மா சொல்லலை, நடந்த காரியத்தை தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பேய்ங்கிற எண்ணமே ஒருத்தருக்கும் வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் மாறணும். உங்கள் குடும்பத்தில் யாருமே சாபத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் மாறுதல் மூலமாக அவர்கள் விடுதலை ஆகணும். ஜெபம் பண்ணுறதில்ல, மாறுறது. அல்லேலூயா. நாம் விடுதலை ஆகிட்டோம். என் அண்ணன் தம்பி எல்லாம் பிசாசுக்குள்ளே கிடக்கான். நான் மாறி எதுக்கு? நானும் ஜெபம் பண்ணேன். மிஞ்சி போனால் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம். நான் இயேசுவை போல மாறி இருக்கேனா? நான் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய தன்மை, அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் தன்மை என்ன செய்யணும்? கொல்லணும், அழிக்கணும். அந்த தன்மைக்கு நான் என்ன செய்யணும்? மாறணும். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. நான் பணத்தை கொடுத்து பார்த்தேன், நான் அன்பாக பேசி பார்த்தேன், கடிந்துக்கிட்டு பார்த்தேன், அவங்க வரமாட்டாங்க. இல்லை, நான் சரியில்லை. நான் தேவனை தரிசிக்கலை. தேவனை தரிசிக்கணும். நீதியினால் அவர் தேவனை தரிசிக்கணும். உங்கள் வியாதி, உங்கள் துக்கம் எல்லாத்துக்கும் அடுத்தது காரணம் சட்டத்திட்டத்தின்படி நடக்கலை. அல்லேலூயா. அதனால நீதியில் அவர் முகத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும். சட்ட திட்டங்களும் நியமங்களும் அல்லேலூயா பிரமாணங்களும் தான் நீதி. அதில் நீங்கள் நடந்தீங்கன்னா இயேசுவை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். திரும்பவும் சொல்ல, இந்த கண்ணுட்டு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நான் அது எந்த கண்ணுட்டு பார்க்காங்கன்னு சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் டக்குன்னு வாசிக்கணும். 2-3 இடத்துல வாசிக்க வேண்டியது இருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் இருந்து நின்று தரிசனமானார். உற்று பார்த்தான், ஜுவாலித்து எரிந்தது. நல்ல ஒரு நிமிஷம் இவனுடைய தரிசனத்தை பாங்க, மற்ற கதையெல்லாம் விடுங்க. இவன் தேவனை பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? அல்லையா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவிக்குள்ளாகிறான். இல்லைன்னா அவன் தேவ சிந்தையிலே இருக்கிறான்.
இந்த உலகத்தில் ஆடை பற்றியே மறந்துட்டான். எங்கே போனவன்? ஆடு மேய்க்க தான் போனான். ஆடு எங்கே போச்சுன்னே என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். தான் மலை மேலே இருக்கதே என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். அல்லேலூயா. மறந்துட்டு தேவனுக்குள்ள முழுசா வந்த உடனே இவனுக்கு தரிசனத்தை காண ஆரம்பிச்சாரு. இந்த கண்ணுல இல்ல, என்னத்தை பார்க்குறான்? பெரிய முள்செடி, பயங்கரமான தீ எரியுது, அக்னி ஜுவாலையில் ஒரு தூதனானவர் நிற்கிறாரு. ஆனால் அந்த செடி அது வேகலை, அது செடி எரியலை. அப்போ எண்ணத்தை மட்டும் பார்க்குறாரு, ஜுவாலையை மட்டும் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ இந்த தன்மைக்கு வரணும். ஒரு பக்கம் பொண்டாட்டி, ஒரு பக்கம் புருஷன், அல்லையா தேவை, இந்த எல்லாம் உங்களை மண்டையில் குழப்பினா உங்கள் ஆத்தும கண் திறக்காது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை அங்கே தூக்கி வச்சிரு. ஒரே தரிசனம் இயேசு மட்டும்தான் தெரியணும். நான் முட்டாளாக்க விரும்பலை, நீங்கள் ஞானியாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லையா, நீங்கள் பலவீனப்பட விரும்பலை, பலன் அடைஞ்சு இந்த உலகத்தில் ஓடணும். அல்லேலூயா. பலன் அடைஞ்சு, நான் சொல்றதெல்லாம் புரியலைன்னா கேட்டுக்கலாம், நான் ஆழமான சத்தியங்களை சொல்லிட்டு வரேன். அப்போ உங்களுடைய நோக்கம், தரிசன முறை அங்கே இருக்கணும், தேவன் மேலே இருக்கணும். அவரை நான் பார்க்கணும். அந்நிய கண்ணல்ல, என் கண்ணை என்ன செய்யும்? காணும். அவன் எப்போ சொன்னான்? வருகையில் சொல்கிறான் அவன். நீங்கள் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவ அந்த அல்லையா ஆத்தும கண்களில் பார்க்கணும். 2 பேர் குருவியை வேட்டையாடுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தன் துப்பாக்கியை கொடுத்து அந்த குருவியை சுடுன்னு சொல்லுறதுக்கு முந்தி அவன் சொல்லுதான், கூட நின்று அவன் கேட்கான், ஏம்மா நான் சொல்லுத மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. கூட பக்கத்தில் ஒரு குருவி தெரியுதா? தெரியுது. குருவி பக்கத்தில் ஒரு பழம் தெரியுதா? தெரியுது. உடனே நீ சுட வேண்டாம், நீ அவுட்டு வெளியே போன்ட்டான். ஏன் அடுத்து அதில் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவனை கூப்பிட்டு, அலெக்ஸை கூப்பிட்டு, அலெக்ஸ் இதை சுடணும். இந்த மரம் தெரியுதா? தெரியலம்மா. கிளை தெரியுதா? தெரியல. பக்கத்து குருவி தெரியுதா? தெரியல. பழம் தெரியுதா? தெரியல. அப்போ என்னதான் தெரியுது? அது கழுத்து மட்டும்தான் தெரியுது. நான் என்ன தெரியுது? என்ன செய்ய போகிறான்? கழுத்தில் மட்டும்தான் என்ன செய்ய போகிறான்? சுட போகிறான். அந்த மைன்யூட் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. கர்த்தர் மட்டும்தான் தேவை. குடும்பத்தில் 1000 பிரச்சனை வரும், 1000 பிரச்சனை போவோம். ஏசுவாங்க உங்களுக்கு அல்லையா, எல்லா கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுவாங்க. அதெல்லாம் உங்கள் மண்டையில் இருந்ததுன்னா இயேசுவை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஏன்னா அது தரிசிக்க வந்து யார் எது முன்னே வந்து நிற்கும்? இந்த ஏச்சுகள் மனங்களுக்கு முன்னே வந்து நிற்கிறோம். முதல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைக்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த இதுக்கெல்லாம் வந்துடலாமா? இவனுக்கு ஒரே நோக்கம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. நான் இயேசுவை கர்த்தரை சேவிக்க, அவரை பார்க்கணும். அதே நோக்கம்தான். 40 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் இந்த காரியம் தரிசிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த வேலையிலும் இருக்கலாம், ஆனால் இப்போ அந்த இதிலேருந்து வெளியே வர மாட்டேங்காங்க ஜனங்கள். எதுலேருந்து வெளியே வர மாட்டேங்காங்க? இந்த உலக பாடுகள்லேருந்து வெளியே வர மாட்டேங்காங்க. நீங்கள் மனசில் வச்சுருந்தா உடனே பாடு போயிருமா? நான் அதான் வந்த உடனே போட்டு பார்க்குறேன், சாமுவேல் ஒரே கவலையாக இருக்கார். ஏன் சுவாபியாக உடம்பு சொல்லியேன்னு கவலையாக இருக்கார். நான் ஒரு சொல்கிறேன், இப்படி கவலையாக இருந்தால் நான் சொல்லி சத்தியம் உள்ளே போமா? போகாதே. நீங்கள் தேவனை பார்க்கறதுக்கு வைராக்கியமாக இருக்கணும். நீங்கள் உள்ள மனசுல நினைக்கிறீங்க, யாரோ நினைக்கிறாங்க தேவனை எப்படி பார்க்கும்போது கதை விட்டுதாருன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உன் ஆத்தும கண்ணில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இவன் என்ன பார்க்க, அடுத்தால என்ன பார்க்க பாருங்க. 3வது வசனம். என்றான். கண்டார். கூப்பிட்டார். அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே
கிட்டே சேராயாக கிட்டி சேராதாக உன் கால்களில் ஆமென். இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் பேச போறாரு. பேசுறதுக்கு இவருக்கு என்ன தடையா இருக்கு? நீ போட்டிருக்க பாட்டா சப்பல் தான் தடையா இருக்கு. பாதரட்சியை கழற்றி போடு. பாட்டா சப்பல் தான் என்ன செய்யிருக்கு தடையா. அதுக்கு அர்த்தம் செருப்பு இல்லை. உன்னுடைய பரிசுத்த குறைச்சல் இருக்கு. நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. உன் செருப்பை கழட்டி போடுவேன். உன்னுடைய அசுத்தங்களை கழட்டி தூர வை. நான் பேச போறவன்ட்ட. நான் உன்னை என்னை பார்த்துட்டு உன்னை பேசணும். என்ன பேச போறேன்? நடக்க போறதெல்லாம் நான் உன்கிட்ட பேச போறேன். தரிசிக்கணும். உங்க வாழ்க்கையில தரிசிக்கணும். அடுத்தால செருப்பு கலத்தி போட்டவன என்ன பேசுறாரு பாருங்க. ஆமென். நான் ஆபிரகாமின் தேவனும் ஆமென் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஆமென் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் ஆமென் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கவனமா கேளுங்க. தேவன் வெளிப்பட்டுட்டாரு. இவன் மோசையும் பார்த்துட்டான். இவனால பார்க்க முடியாம முகத்தை மூடிக்கிட்டான். காரணம் என்ன? அவர் மேல இருக்கிற பிரசனம் இவனால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நான் செல்லத்துக்கு அபிஷேகம் வந்தோடனே அழ ஆரம்பிச்சிருந்தேன். அப்படியே அழுது கண்ணீர்லாம் வடிச்சுக்கிட்டே இருக்கும். உடனே தொடச்சிக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். இது ஒன்று மறுரூபம்னா என்ன நினைக்கிறீங்க? மறுரூபம்னா இல்லையா, நம்ம ரூபம்லாம் மாறிடுமோ? சமூக பேர் மாதிரி ஆயிடுவோமா? அந்த மறுரூபம் இல்ல. நான் ஏற்கனவே சமூக நம்பியார் மாதிரி தான் இருக்கேன். இந்த ரூபம் எங்க கொண்டு போவாது? பரலோகராஜ்யம் கொண்டு எந்த ரூபம் கொண்டு போவான்? இயேசுவை போல மாறினாதான் போவோம். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற இயேசுவை பார்க்கணும். இவங்க அங்க போய் பார்த்தா அந்த சாயல் அவன் மேல வந்துட்டு உடனே சீனாய் மலைக்கு கூப்பிட்டாரு. அப்பவும் தேவ மகிமை நிரப்பிச்சு தனியா போய் ஜோம் பண்றான். தனி மகிமை நிரப்புது. இயேசுவை தேவனை போல மாறுதான். அதனால தான் 40 லட்சம் பேரை என்ன செய்ய முடியுது. அதனால தான் எந்த மனுஷனுக்கும் பயப்படாத பார்வோன் யாரை கண்டு பயப்படுதான்? மோசே. காரணம் அவனுடைய அங்க பிறந்தான் வளர்ந்தான் இல்ல, அதே சாயலை அவன் பெற்றிருந்தான். 40 வருஷம் 4 லட்சம் 6 லட்சம். அல்லேலூயா. பேச முடியல. அல்லேலூயா. பார்வோன் எப்படி தெரியுமா? அவன் கையை நீட்டி வெட்டினா தான் தப்பிக்க முடியும். அவன் கோல் வச்சிருப்பான். அந்த கோலை நீட்டினா தான் அவன் தப்பிக்க முடியும். அவன் கோலை நீட்டலாம் அவன் க்ளோஸு. ஆனால் மோசேட்டு அது செல்லுபடியாகல. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 10 தடவை இருப்போம் இந்த வேதனையை கொடுக்குறான் அவனுக்கு. அப்படி இருந்தால் இவனை என்ன செய்ய முடியல. சொல்லியிருக்கான், சொல்லலாம். இவனை தலையை எடுத்துருனா என்ன செஞ்சிருக்கலாம்? எடுத்துருக்கலாம். அவன் செய்யலை. காரணம் இவன் இயேசுவை போல தேவனை போல என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். அந்த ஞானம் இங்கே வந்தது. 6 லட்சம் பேர் நடத்தக்கூடிய ஞானம் ஏன் தேவனை போல என்ன செஞ்சது? மாறினதுனால தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற தீமத்தைக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன? அவன் 6 லட்சம் பேர் என்ன செஞ்சுட்டான்? நடத்திட்டான். அல்லேலூயா. மாறணும். நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது அதிகாரம். இப்போ பார்த்து கரண்ட் எடுத்தாங்க. 17 இல்லை 17வது அதிகாரம். வாசிக்க 1ல இருந்து. பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி மலையில் போய் முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. வஸ்திரம் என்ன பார்க்காங்க பாருங்க. எல்லாத்தையும் கூட்டு போகல. 3 பேரை மட்டும் தான் கூட்டு போறாரு. 2 பேர் தானா?
3 பேரை கூட்டு போறாரு. 3 பேர் முன்னால மறுரூபமாகிறாரு. அல்லேலூயா. மறுரூபமாகிறாரு. இந்த மறுரூபம் எதுக்கு ஆனார் தெரியுமா? இவங்க மறுரூபமாகிறதுக்கு. மோசே முன்னால ஏன் வெளிப்பட்டார் தெரியுமா? அவரை போல என்ன செய்யணும்? மாறணும். அவன் மாறுது மட்டுமில்ல, அவர் பெற்றிருக்கிற சக்தியை இவன் பெறணும். அவர் பெற்றிருக்க வல்லமை யார் பெறணும்? இவன் பெறணும். அவர் மேல இருந்த மகிமை இவன் மேல என்ன செய்யணும்? காணப்படணும். அதுக்காண்டிதான் தரிசிக்கிறான். தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறான். அந்த தரிசனம் எப்படி இருக்கு? அவர் முகம் அல்லேலூயா முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போது எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு என்ன செய்யறான்? காணப்பட்டார்கள். மோசையும் எலியாவும் திரும்பி என்ன செய்ய போறாங்க? பூமியில வர போறாங்கன்னு எழுதியிருக்கு. இந்த வந்து இரத்த சாட்சியா மறிக்க போறாங்க. 3 நாள் இந்த பாடி இதுல கிடக்கும். உலக ஜனங்கள் பூரா வெகுமதியை அனுப்புவார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை கொண்டு காமிக்க 2 பேர் இறந்தது யாருக்கும் தெரியாது. ஒரு எலியாவை அவர் எடுத்துக்கிட்டாரு, மோசையை அவர் தூக்கி அடக்கம் பண்ணாருன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. 2 பேர் வர போறாங்க. இவங்க ஒருத்தரும் பார்க்காத. யாரு பார்க்கா? இந்த 3 பேர் பார்க்காங்க. யாரு? ஏன் பார்க்காங்கன்னா, இந்த உயிர் தெழுதெல்லாம் உண்டு தம்பி, இதை பார்த்துக்க. அடுத்தால என்ன எழுதிருக்கு? காணப்பட்டார்கள். நோக்கி நல்லது. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன், செவி கொடுங்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. யாரோ என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் அதை பேசினாரு, இதை பேசினாரு, இதை பேசினாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கட்டும், திருந்தட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன இதை பேசினாரு, அதை பேசினாரு, அதை பேசினாரு, இதை பேசினாரா? அல்லேலூயா. யார்கிட்ட பேசலை? எனக்கு மூக்கு இருக்கு பத்தியா? பேபி பத்தியா? மூக்கு இருக்கு, மூக்கு இருக்கு. அப்பா என்ன சொல்ல? உங்களுக்கு மட்டுமா மூக்கு இருக்கு? எனக்கு தான் மூக்கு இருக்கு. அப்போ பேசுகிறவர் யார்கிட்ட என்ன செய்றாரு? எல்லாத்தையும் என்ன செய்றாரு? எல்லாத்தையும் பேசுகிறாரு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்றாரு? சிலர் புரிஞ்சுக்கிட்டுதாங்க, சிலர் என்ன செய்யல, புரியல. ஆனா பேசக்கூடிய ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்றாரு? அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. யாரையும் பாரபட்சம் பார்க்க கூடாது, எல்லாத்தையும் பேசுறாரு. என்கிட்ட பேசினாருன்னு சொல்றது என்ன? நீ கிரியையில காமியா? உன்கிட்ட தேவன் பேசுறாருன்னா என்ன செய்யணும்? கிரியையில காமி. மாமியாரை பிடிச்சி அடிக்கப்படாது. ரட்சிக்கப்படாதவங்க உங்களை கொண்டு ரட்சிக்கப்படணும். அதுதான் கிரியை. முரட்டாட்டம் பண்ணுகிற அல்லது அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படணும். முரட்டாட்டம் பண்ணுகிற சொந்த மொத்தங்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம யாரை சார்ந்திருக்கணுமோ ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அதுதான் ஐயா தேவனை தரிசிப்பதின் அடையாளம். தேவனை பார்க்கலாம் உங்க மேல இருக்கிற. அப்போ என்ன அர்த்தம்? நான் சீக்கிரம் முடிக்கணும். 23 ரைட். அப்போ என்ன அர்த்தம்? உங்க மேல என்ன காணப்படணும்? இயேசு சொல்லி, இயேசுவின் மேல் இருந்த பிரசன்னம் என் மேல் காணப்பட வேண்டும். இயேசுவின் மேல இருந்த மகிமை என் மேல காணப்படணும். இயேசுவின் மேல இருந்த அக்கினி என் மேல காணப்படணும். மோசே சீனாய் மலைக்கு வர சொல்லிட்டாரு. அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் அங்கே அக்னினால் நிரப்பப்பட்டது. ஆனால் மோசே சீனாய் மலையில் ஏறும்போது மலை புறம் என்ன ஆகிட்டு? மகிமையினால் அக்னினால் நிரப்பப்பட்டது. யாரும் மலை தொற்றாதீங்கன்ட்டாரு. தொட்டா என்ன செய்வான்? செத்து போவான். அந்த மகிமை யாரு கண்டா? மோசே மட்டும்தான் கண்டாரு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து கிறிஸ்துவை தந்திருக்கிறார் அந்த தேவ மகிமையினால் நிரப்புவதற்காக. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உங்கள் மேல் தங்கும்படியாக செய்வதற்கு தான் கிறிஸ்து.
அவர் என்ன செய்வார்? பாவமும் உங்களுடைய சாபமும் அவர் கிறிஸ்துவ அல்லையா மகிமை காணக்கூடாதபடி தடை பண்ணுகிறது. அதை தீர்த்துக்கிறதுக்கு தான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கார்? கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை போல எவ்வளோ தூரம் மாறுறீங்களோ உங்கள் மேலே தேவ மகிமை காணப்படும். தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறுவீர்கள். எங்கள் வீட்டில் பேய் வந்துட்டு எனக்கு வேலைப்பாடு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அதை பண்ணிட்டா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. என்ன இருக்காது? நான் படுத்துருக்கும் போது கெட்ட சொப்பனை வந்தது, நான் இத்தனை நாளில் செத்துருவணும்னு ஒரு பயம் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, சீக்கிரம், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாம் உங்களை விட்டு தூர போயிடும். எப்போ நீ இயேசுவை போல மாறி அவர் மேலே இருந்த பிரசன்னம் உங்கள் மேலே காணப்பட்டால், அவர் மேலே இருந்த மகிமை உங்கள் மேலே காணப்பட்டால், அவர் மேலே இருந்த அக்கினி உங்கள் மேலே காணப்பட்டால், கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏம்மா தேவி எங்கள் தெருவை விட்டு வேறு இடங்களையா போயிருக்கீங்க, உங்களுக்கு வீடுனாலும் கட்டித்தரோம், நாங்கள் கொடை கோயிலில் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், சாமி வர மாட்டாங்க. வீட்டில் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டில் காலி பண்ண கூட ஏன் நாய் நீங்கள் வண்டியை விட்டு வெளியே அப்போ தான் எங்கள் சாமி அல்லேலூயா. அநேகரை விடுவிப்பீர்கள். தேவ பிரசன்னத்தினால் தேவ மகிமையினால் ராஜாக்களும் பிரபுக்களும் என்ன செய்வார்களாம்? நடந்தே வருவார்கள். அநேகர் கட்டுகளை உடைப்பீர்கள். அநேக இருளுள்ள ஜனங்களை மகாபரி வெளிச்சத்துக்கு நடத்துவீர்கள். ஆனால் நீங்கள் சாயல் மாறணும். இயேசுவை போல என்ன செய்யணும்? மாறணும். தேவ பிரசன்னம் உங்கள் மேலே காணப்படணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிறார் ஒரு சத்தத்தை கேட்டார். இங்க பிரச்சனை எப்படி வெளிப்படுது? ஒளியாய் வெளிப்படுகிறது. நான் உலகத்திற்கு எப்படி இருக்கேன்? ஒளியா இருக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் மனுஷனுக்கு என்ன இருக்கு? அப்ப நம்ம ஜீவனை பெற்றால் நாம் என்னத்தை பெறுவோம்? ஒளியை பெறுவோம். அந்த ஒளி தான் என்னது? பிரகாசமாகும். அல்லேலூயா. அந்த என்னது? பிரகாசமாகும். ஒளி. எது ஒளி? ஜீவன். என்ன ஜீவன்? கிறிஸ்து. அது என்ன கிறிஸ்து? நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்ற உடனே திருத்துவ தேவனில் ஒருவர் வந்து எனக்குள்ளே இருந்து ஒளியாய் வெளிப்படுவார். அது மனுஷனுக்கு என்னமா இருந்ததான்? ஒளியா இருந்தது. அந்த ஒளி எங்க பிரகாசித்ததான்? இருள இருள் அது என்ன செய்யல? மேற்கொள்ளவில்லை. அது அந்த ஒளியா மாறணும். இயேசுவை போல மாறணும். ஆமென். இயேசுவை போல மாறணும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி போய் சென்றடையாளம் தான் வீட்டில் முக்கில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் ஆனால் நீ போய் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நின்று விக்கிரகமே போ, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆமென். தெருவில் போகிற நாயை வெட்டி அடித்தா இந்த ஒரு நாய் நம்மளை என்ன செஞ்சிடும்? டபக்குன்னு ஒரு கடி கடிச்சிடும். நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம விரட்டணும். நம்ம வீட்டுக்கு பிசாசின் ஆதிக்கங்கள் விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் வந்தால் நம்முடைய பிரசன்னம் நம்மை பலன் செய்யும். அவனை உலகத்தில் ஆளுவதற்காக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். ஆமென். அவை வேற யாரையாவது பிடிச்சிட்டு போகிறான். நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது? பிடிக்கக்கூடாது. இயேசுவின் சாயலுக்கு மகிமைக்கு மாறினா நம்மளை என்ன செய்யாது? பிடிக்காதே, பிடிக்காது. சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள என்ன தந்திருக்காரு? அது என்னை ஒண்ணுமே சேதப்படுத்தாது, உன்னை மேற்கொள்ளாது, சேதப்படுத்தாது. அதனால நீ சாயலுக்கு போய் உன் மேல இருக்கிற இயேசு வெளியே தெரியணும். ஆமென். உன் மேல இருக்கிற உன் பேச்சின் மூலமாய், உன்னுடைய பார்வையின் மூலமாய், உன்னுடைய நடக்கையின் மூலமாய் இயேசு வெளிப்படணும். இயேசு என்கிட்ட இருக்கிறான்னு சொல்லுறதுக்கு இல்லை. நாங்கள் அங்கே ஒரு நாள் அந்த சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். கிழக்கு ஒரு மலையாளத்துக்காரி சட்டங்களுக்கு நான் முழங்கால் போட்டிக்கிட்டு ஜெபிச்சேன்னால்
நீங்கள் மறிச்சுவோம். அங்க கிடக்க ஒரு பொம்பளை மறிச்சு போயிட்டா கிடக்க ஒரு சத்தம் கேக்கு. ஞான் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிப்பேனால் நீங்கள் மறிச்சுவோம். அதுக்காக கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மாதிரி இப்போ அதனால ஒரு அநியாயம் பண்றதுனால ஏன் அநியாயம் பண்ண உலகத்தில் இருக்க அவங்கள பரிசுத்தமாக்குதுக்கு. உங்க வீட்டில் வேதனை இருக்கு, நீங்க இயேசுவை போல மாறுதுக்கு. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு வீட்டில் ஏன் அனுப்புதான்? நீங்க யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதுக்குதான் பிசாசு அனுப்புறாரு. ஏன் பிசாசு உலகத்தில் எதுக்கு வச்சிருக்காரு? தீங்கு நாளுக்காக வச்சிருக்கிறாரு. உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் இங்கே வச்சிருக்காரு. அதுதான் உலைக்களம். இப்போ காலை பிரதர்கிட்ட சொல்லி செபி 2 அடி அடித்து திருத்துங்கன்னு சொன்னால் அவர் அடிக்கிறது எப்படி அடிப்பார் தெரியுமா? மேலையும் பற்றப்படாது, கம்புன்னு ஒடிச்சிடக்கூடாது, நைஸாக டப்பு டப்புன்னு அடிப்பார். அதே பிசாசு கையில் கொடுத்துட்டா அவன்கிட்ட என்ன இருக்காது? இறக்கம். எதுக்கு பிசாசிட்ட கொடுக்காரு? சீர்படுத்த, இயேசுவை போல மாற. உங்க அழுக்க உடனே கழுவி வச்சுட்டு அவனுக்குள்ளதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது மாதிரி உங்கள்கிட்ட வந்துகிட்டே வருமா? அவனுக்குள்ளது உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அது இருக்குன்னு உங்க மேல என்ன கொண்டாடுதான்? உரிமை கொண்டாடுதான். நீ எனக்குரியவள், எனக்குரியவன். நம்ம யாருக்குரியவனா மாறணும்? நான் தேவன் கிறிஸ்துக்குரியவன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. பரலோக ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்கு. எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. என்னை ஆளுகிறவன் பிசாசு அல்ல. என்னை ஆளுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆளுகைக்குள்ள இருக்கிறார். அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார். அவர் ரத்தத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன்? மறைந்திருக்கிற. பிசாசுக்கு என் மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆனா அவனுக்குரியது இருக்கும் வரை அவனுக்குரியது என்னெல்லாம் இருக்கு? என்ன? அதான் என்ன பாவம்? கோபம், பொறாமை, அகந்த, இதெல்லாம் யாருக்குரியது? அது இருக்கும் வரை உங்களை என்ன செய்வான்? சொந்தம் கொண்டாடுவார். அதுல ஏசி என் பிள்ளைன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏ சுமரியா, அது யார் பிள்ளை? என் பிள்ளைல. அல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிப்போம், டக்கு டக்குன்னு வாசிப்போம். அல்லேலூயா. அவர் தரிசனமாக வேண்டும் உங்களுக்கு. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1-2. தரிசனமானார். உட்கார்ந்திருந்து நின்றார்கள். ஓடி ஒளிந்து, ஆண்டவரே ஆமென், வேண்டாம், போதும். நல்ல கேளுங்க. மோசேக்கு தரிசனமான மாதிரி தான் உங்களுக்கு இப்போ தரிசனமாக மாட்டார். உங்களுக்கு வேற ஒரு கோணத்தில் ஆவார். பவுலுக்கு தரிசனமான மாதிரி மோசைக்கு தரிசனம் ஆகல. மோசைக்கு தரிசனம் மாதிரி பவுலுக்கு தரிசனம் ஆகல. அவங்கவங்க எண்ணங்களுக்கு தகுந்தபடி, அவங்கவங்க மனம் திரும்பினதுக்கு தகுந்தபடி, அவங்கவங்க இயேசுவை சேவிக்கிறதுக்கு தகுந்தபடி தேவன் தரிசனம் ஆவார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மோசையை அந்த முள்செடியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட முள்செடியிலெல்லாம் நினைச்ச மாட்டாரு, பேச மாட்டாரு. வானத்திலேருந்து அக்னி உழுத மாதிரி பேச மாட்டாரு. உங்களுக்கு உங்கள் பக்திக்கு தகுந்தபடி, உங்களுடைய ஞானத்துக்கு தகுந்தபடி. இங்கிலீஷ்காரன்ட்ட தமிழில் பேசுவார். ஹிந்திக்காரன்ட்ட அவர் ஹிந்தியிலும் தெரியுமா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்துட்டையும் எல்லா மாதிரியும் என்ன செய்வார்? என் அறிவு படிப்பு நான் குறைய, நான் படிக்கலை, நான் மூடன், ஆனால் இயேசுவை போல நல்லா சேவிக்கிறேன், சட்டத்தினர் மட்டும் நடக்கிறேன். என் மூடத்தனத்துக்கு, முட்டாள்தனத்துக்கு தக்கன, என் வளர்ச்சிக்கு தக்கனதான் எனக்கு என்ன செய்வார்? தரிசனமாவார். அதே மாதிரி அது நான் இது ரொம்ப குறிப்பிட்ட பாயிண்ட். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தரிசனமாவார். ஆனால் உங்கள் பக்தியின் பலத்துக்கு தகுந்தால் போல், நீங்கள் மனம் திரும்பினதுக்கு தகுந்தால் போல், நீங்கள் தேவனை சேவிப்பதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. நான் சொல்ல புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி முள்செடியை போய் பார்த்துட்டு எப்போ எரியும்னு பார்த்துட்டு கூடாது.
அல்லேலூயா. அவங்க பலத்துக்கு தகுந்தபடி தரிசனமாவார். இங்கே மோசேக்கு ஒரு மாதிரி தரிசனமானார், அல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு வேறு மாதிரி தரிசனமானார், அல்லேலூயா. பவுலுக்கு வேறு மாதிரி தரிசனமானார், அல்லேலூயா. அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் வேறு மாதிரி தரிசனமானார். ஆமென். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 3 பேர் வந்து நிற்கிறாங்க. 3 பேரை பார்த்தோன்னே இவன் தேவன் கண்டுக்கிட்டான். வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் சமையல் பண்ணி தரேன்னு கொண்டு போய் சமைச்சு கொடுக்குறான். அல்லேலூயா. அப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு சொப்பனத்தினால் தரிசனமாக முடியும். ஆமென். நீங்கள் ஒரு பயங்கர சங்கடப்பட்டு குப்புரை படுத்திருக்கீங்க, அழுதுகிட்டே படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பூரா ஆண்டவர் பெரிய முழங்காலெலாம் போடல, பெரிய உபவாசம்லாம் இருக்கலை. நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தை நினச்சி குப்புரை படுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ தரிசனமாக முடியும். அப்போ என்ன கணக்கு? உங்கள் இருதயம் சுத்தமாக எங்கே சாஞ்சிருக்கணும்? தேவன் பக்கம் இருக்கணும். எப்போ நம்ம சுத்தமாக தேவன் பக்கம் சாஞ்சிருப்போம்? பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை உள்ள நேரத்தில் குப்புரை படுத்துருக்கோம், ஆண்டவர் அழுதோம், ஆண்டவரே என் பிரச்சனை இது, என் வீட்டு பிரச்சனை இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ தரிசனமாவார். அல்லேலூயா. நீ என்ன 4 பேரை ஒரு 100 பேரை தேவனுக்குள்ளே கொண்டு வந்துட வேண்டியதான். ஆண்டவரை எப்படியா வழிகளை தொடங்கி, ஆண்டவரை தான் சார்ந்திருக்கேன், சோறா வேண்டாம், டீயா வேண்டாம், காரா வேண்டாம், நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தரிசனமாவார். என்ன செய்வார்? உங்களுக்கு தரிசனமாவார். பிரச்சனை உள்ள நேரத்தில் தரிசனமாவார். உங்கள் கண்ணீரை ஊற்றி விடக்கூடிய நேரத்தில் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்துவாய் வைராக்கியமாக போகும்போது தரிசனமாவார். எந்த கோணத்திலையும் உங்களுக்கு தரிசனமாக முடியும். ஆனால் நல்ல காலங்க, உங்களுக்கு தரிசனமாகிற சிலர் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் என்ன பேசினார், என்னதோ பேசினார், ஒன்றும் தெரியல, ஒரு கத்திரிக்காய் தெரிஞ்சது. கத்திரிக்காயில் என்ன செஞ்சது? கத்திரிக்காய் ஒரு நூலில் கட்டி இப்படி ஆடுத மாதிரி செஞ்சது. பாஸ்டர், அதுக்கு அர்த்தம் என்ன பாஸ்டர்? நீ என்ன சொல்லி ஆண்டவன்னு கேட்க ஒரு ஆள். கத்திரிக்காய் ஒரு கயிறில் கட்டி இப்படி ஆட்டுற மாதிரி சொப்பன தரிசனம் கண்டா ஆண்டவரே. பாஸ்டர், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. தாவீது ஐயா சொல்லுங்க, கத்திரிக்காய் அப்படி ஆடுற மாதிரி கண்ட என்ன தரிசனம்? நானும் பைபிளில் இவ்வளோலாம் தேடி பார்க்க, இதுக்கெல்லாம் நம்ம தரிசனம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அது ஒன்றும் தெரியல ஐயா அப்படின்ட்டேன். அல்லேலூயா. இது என்ன? ஆனால் என்ன புதிராக போடுதாரு ஆண்டவர்? இல்லை, உங்களுக்கு தெளிவாக சொல்வார். இந்த இடத்துல குறை இருக்குது, இந்த இடத்துல சரி பண்ணு, இந்த இடத்துல நீ அழகாக மோசையை கூப்பிட்டு சொன்னார். அவங்க அடிமைத்தனத்தில் இருக்காங்க, கூக்குரல் இட்டாங்க. அந்த சத்தத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? கேட்டுட்டேன். அவங்கள போய் மீட்பதற்காக உன்னை அனுப்புதேன். தெளிவாக பேசினார். அது மாதிரி இது யார் நம்ம இவர்கிட்டையும் பவுல்கிட்டையும் அழகாக சொன்னார். நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும், முள்ளில் உதைக்கிறது கனமாக இருக்கும். என் பிள்ளைகளெல்லாம் அல்லையா, நீ தாக்குறது வந்து முள்ளில் உதைக்கிறதுக்கு அடையாளம், பிள்ளைகளெல்லாம் தாக்குற, அதனால் நீ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு தெளிவாக பேசினார். மறைமுகமே கிடையாது, க்ளீனாக பேசுவார், உங்கள் எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் தாகம் வேணும், என்கிட்ட பேசுங்கிற தாகம் வேணும். எல்லாத்தையும் விட்டு தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக உணர்வின் அடிப்படையில் ஏதோ ஒரு கோணத்தில், நான் எனக்கு சொல்ல தெரியல, அது உங்கள் மைண்டுக்கு தக்கன உங்களுக்கு எப்படி வெளிப்பட்டால் வெளிப்படுங்கிற இது அவருக்கு தான் தெரியும். அப்படி உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. அதனால் எப்படி வெளிப்படுவார்னு எனக்கு தெரியாது, அது என்ன சொல்லதில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொருடைய பலன், இதுக்கு தகுந்தாற்படி தான் அவர் என்ன செய்வார்? ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவார். கடைசி காலத்தில் தேசத்தை அசைக்க தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் தேவன் வெளிப்பட்டு தன் ஆலோசனையை வெளிப்படுத்தி தேசத்தை அசைப்பார். இன்னும் அல்லையா, உலக ஆசைகளுக்காக ஓட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலக தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் போடும்.